மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அம்மானா எங்கள் அம்மா தான். அவங்க அம்மா மாதிரி யாரும் வர முடியாது. பயம் இல்லாமல் லேடிஸுங்கெல்லாம் வெளியே போகலாம், ஒரு பயன்றது கிடையாது. அம்மா சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே ஞாபகம் வரும். அம்மா செய்கிறது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு. ஒரு மன தைரியத்தை இழந்த மாதிரி தான் இருக்குது. யாரைங்களுக்கு நல்லா செய்யணும்னு நினச்சாங்க அம்மா. எங்கள் அம்மாவை பற்றி ஒரு குறையும் கிடையாது. எங்கள் அம்மா தாலி வாங்கி கொடுத்தாங்க, வீடு இல்லாத வீடு வாங்கி கொடுத்தாங்க. இந்த மழை டைமில் எங்கள் அம்மா 5000 ரூபாய் போட்டாங்க. அம்மா என் தாய் திடீர் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அம்மா வந்து 1500 போட்டாங்க. இவங்க வந்தாங்க மண்ணை போட்டாங்க வாயில். பஸ் யார் இவங்களை பிரி கேட்டாங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்தா தலை மேலே டப்பா உயிது. இந்த ஆட்சியில் இருக்கிறதோட நம்ம கூப்பிட்டாங்கன்னா கூடவே போயிடுவோம். அது எங்களுக்கு ரொம்ப மெஜாரிட்டி. திரும்பி எப்போ வருவீங்கன்னு கேட்போம். நீங்களே திரும்பி வந்துருங்கம்மான்னு கேட்போம். ரொம்ப சந்தோஷமா பேச, நீங்கள் எப்போம்மா திரும்ப வருவீங்கன்னு கேட்போம். உங்ககிட்ட என்ன சொல்லுவோம், நீங்களே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும், இன்னைக்கு இல்லையாம்மா, திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் அம்மா ஆட்சியே வந்தால் நல்லா இருக்கும். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். அம்மான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நினைவு? ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அம்மா தான் நினைவு வரும், அப்புறம் தான் எங்கள் அம்மாவே ஞாபகத்துக்கு வரும். அம்மானா எங்கள் அம்மா தான். அவங்க அம்மா மாதிரி யாரும் வர முடியாது. அம்மா எல்லாம் பண்ணாங்க, நல்லது எல்லாம் நிறைய பண்ணாங்க, திட்டங்கள் நிறைய கொடுத்தாங்க. அம்மா உணவகம், தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுது. குழந்தைங்க வந்து டெலிவரியில் குழந்தை பிறந்தா அதுக்கு பணம் திட்டம் கொடுத்தாங்க. கொடுத்த பாத்திரம், கொடுத்த புடவை, கோயிலில் கொடுத்த பால் குடம், அதுதான் ஞாபகம் வரும். அம்மான்னு சும்மா எல்லாம் கொடுப்பாங்க அவங்க இருக்கும்போது. இப்போ யாரும் ஒன்றுமே கொடுக்கறது கிடையாது. எல்லாமே கொடுத்தாங்க. பசங்களுக்கு லேப்டாப்பு, சைக்கிளு, மிக்ஸி, கிரைண்டரு எல்லாமே கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திடீர் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அம்மா வந்து 1500 போட்டாங்க. இவங்க வந்தாங்க மண்ணை போட்டாங்க வாயில். பஸ் யார் இவங்களை பிரி கேட்டாங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்தா தலை மேலே டப்பா உயிது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஆட்சியோட மோசம் எது மேலே குழந்தை தூக்கி முடுறான், கையை தூக்கி முடுறான். என்ன ஆட்சி இது? பயம் இல்லாமல் லேடிஸுங்கெல்லாம் வெளியே போகலாம், ஒரு பயன்றது கிடையாது. இப்போ வெளியே போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு தண்ணி எங்கே மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிது. ஒரு போகிறதுக்கே பள்ளம் காவா நோண்டி வச்சுருக்குறாங்க. நம்ம பள்ளம் பார்க்காம பார்த்து நடக்கிறதா இருக்குது. இதெல்லாம் ஒரு இது பண்ணிட்டு தான் அந்த அம்மா ஜெயலலிதா மறந்துருந்தாங்கன்னா இந்த ஒரு இது வந்திருக்காது. அம்மா சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு. அது இல்லாமல் வந்து இப்போது கொரோனா டைம்லலாம் எங்களுக்கு மினி ஹாஸ்பிட்டல்ன்ட்டு ஸ்ட்ரீட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அம்மா உணவகம். அம்மா வந்து படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நலத்திட்டம்லாம் பண்ணாங்க. படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப்பு, அந்த இது சைக்கிளு, 2 வீலர் லோனு எல்லாமே கொடுத்தாங்க. பார்த்தா வந்து அம்மா உணவகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மா உணவகத்தால் நிறைய பேர் பயன்படுறாங்க. அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம், கல்யாணம் ஆகிற ஏழை மக்களுக்கெல்லாம் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவோட ஆட்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த அம்மா திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும். அவங்கள மாதிரி ஒரு அயன் லேடி அவங்க. அம்மான்ற ஞாபகம் வரும். அம்மா மாதிரி அவங்க ஒரு அம்மா. அவங்க எல்லாருக்குமே ஒரு மனுஷாளுங்களுக்கு, ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாமே அவங்க பேசுகிற பேச்சே எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு நூக்கம் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு அன்பு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மானாவே. நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. நலத்திட்டம்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கெலாம் நிறைய இப்போ ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அவங்க இல்லாததுனால. எல்லாமே ஞாபகம் வரும். அம்மா செய்கிறது எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. எதை மறக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. இப்போ நடக்கிற ஆட்சி சரியில்லை. அவங்க இருக்கும் போதே எங்களுக்கு தைரியமாக நாங்கள் வெளியே போனோம். 12 மணி 1 மணி இருந்தால் கூட நாங்கள் தைரியமாக வெளியே வந்தோம். இப்போ அது கூட எங்களால் ஒரு 9 மணி ஆனால் கூட எங்களால் ரோட்டில் நடக்க முடியல. பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. இப்போது அவ்வளோ சேஃப்டியே கிடையாது. பசங்க வெளியே விளையாட கூட எங்களுக்கு பயமாகுது. இப்போ அந்த அம்மா இருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த இவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஷனில் கூட இப்போ அந்த அம்மா இருந்தாங்கன்னா அந்த ஸ்டேஷனில் கூட இப்போ நாங்கள் போனோன்னா அவ்வளோ இதுவாக இருக்கோங்க. இப்போ என்னன்றாங்க, இப்போ இவரோட இந்த ஸ்டாலின் வந்ததுலேருந்து எல்லாமே இப்போ தலைகீழாக இருக்குது. இப்போ எங்கள் அம்மா வந்து எல்லாமே செஞ்சாங்க. எங்கள் அம்மா வந்து ஒன்று கூட இல்லை. யாரைங்களுக்கு நல்லா செய்யணும்னு நினச்சாங்க அம்மா. நல்லா செஞ்சாங்க அம்மா. எங்கள் அம்மாவை பற்றி ஒரு குறையும் கிடையாது. எங்கள் அம்மா தாலி வாங்கி கொடுத்தாங்க, வீடு இல்லாத வீடு வாங்கி கொடுத்தாங்க. இந்த மழை டைமில் எங்கள் அம்மா 5000 ரூபாய் போட்டாங்க. அம்மா என் தாய் எல்லாமே பண்ணுவோம் எங்கள் அம்மா. இன்றைக்கி நாங்கள் தாது கலக்கிறோம். எங்கள் அம்மா இல்லை, நாலு நிலவு நாலு எங்கள் அம்மாவுக்கு. இன்றைக்கி நாங்கள் அனுபவிக்கிறோம். நாங்கள் யார் ஒன்றாலும் பண்ணுறாங்க எங்களுக்கு. இந்த 1000 ரூபாய் போட்டால் போருமா? எங்களுக்கு போருமா? விதவை காசு கேட்டால் 1000 ரூபாய் வந்து உங்கள் பிள்ளை இருக்குதா? பிள்ளை சம்பாதிச்சு சொல்லுவாங்க. எங்களுக்கு பிள்ளைக்கும் காசு கொடுக்குறாங்க. பிள்ளை எல்லாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறீங்க? தண்ணியில் மெதவி போடுறாங்க வீட்டு வேலைக்கு. எங்களை யார் பார்க்குறாங்க? மெச்சின்னு போனாங்க. வீடு வாசலில் நாங்கள் வாடகை இருக்கோம். நாங்கள் இங்கே எங்களை யார் சார் பார்க்குறாங்க? எந்த அரசாங்கம் எங்களை பார்க்குது? அம்மா ஆட்சியில் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு? எங்கள் அம்மா இருக்கும் தைரியமாக போனாங்க.
12 மணி 1 மணிக்கெலாம் போவோம் நாங்கள், 1 மணிக்கு 2 மணிக்கு போவோம். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 10 வயசு குழந்தைங்க கூட பால்கால் பண்ணுறாங்க, அது கிடையாது இவங்க ஆட்சியில். எங்கள் அம்மா இருக்க ஆட்சியில் வந்து நல்லா நடத்துகிறாங்க. எங்கள் அம்மா நல்லது பண்ண வச்சாங்க. எங்கள் அம்மா அங்கே போயிட்டாங்க. நாளைக்கு நிலவு நாள் எங்கள் அம்மா நினச்சி எங்கள் வேதனை போகிறோம் நாங்கள் இன்றைக்கும் எங்கள் அம்மாவை பற்றி. அந்த அம்மா இல்லாத குறை தான் எங்களுக்கு. அந்த அம்மா இருந்தாங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் இருக்கும். பெண்கள் பாதுகாப்பெல்லாம் நல்லா இருந்தது. இப்போது ரோட்டில் போகிற பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அப்போ நல்லா இருந்தது, இப்போ எல்லாம் தலைகீழாக இருக்குது எல்லாரும். அவங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையாகவும் இருந்தது, ரொம்ப தைரியமாக இருந்தோம். இப்போ ஒரு மன தைரியத்தை இழந்த மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு விலைவாசியே கம்மியாக இருந்தது. இந்த 1000 ரூபாய் ஆஸ்பத்திரி கூட பத்தலை. எல்லாமே செஞ்சாங்கப்பா. எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து எல்லாமே நல்லா செஞ்சாங்க. இந்த ஆட்சியில் ஒன்றுமே கிடையாது. என்ன செஞ்சாங்க செய்ய சொல்லுங்கள். அவங்க ஆளுங்களுக்கு தான் பார்த்து தையல் மிஷினு அத்தை பார்த்து கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? கர்ப்பிணி பெண்களுக்கு தாலி, பணம், குழந்தை பிறக்கிறவங்களுக்கு பைசா, அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பைசா, இதெல்லாம் நிறைய ஐயாவும் செஞ்சார், அம்மாவும் செஞ்சாங்க. அம்மா திட்டத்தில் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால அம்மா ஹோட்டலில் சாப்பாட்டு இது பண்ணியிருந்தோம். எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த அம்மாவுடைய அந்த காப்பீட்டு திட்டம் அந்த இதெல்லாம் என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அதில் தான் இது பண்ணோம். அவங்க இருக்கும்போது லேடிஸுக்கு நல்ல பாதுகாப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்கள்லாம் கற்பழிக்கிறது, கொலை பண்ணுறது, கொள்ளை எல்லாமே அதிகரிச்சிச்சு. அம்மா இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்தது. நாங்கள் எங்கள் பொண்ணு படித்து முடித்து கல்யாணத்துக்கு பணம் வாங்கினோம், எங்கள் பொண்ணுக்கு தாலி வாங்கினோம், அது கொடுத்தாங்க எங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு. அம்மா உணவகம் ஓப்பன் பண்ணது நல்லா இருந்துச்சு. எல்லாமே பாதுகாப்பு, எல்லாமே சவரசனை, சைக்கிள், மதிக்கணி எல்லாமே அம்மா கொடுத்தாங்க. அம்மாவை குறை சொல்கிறதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இப்போ நானே சொல்கிறேன்னா, அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் எங்களுக்கு இல்லை. இப்போ அந்த அம்மா போன அப்புறம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாமே போட்டாங்க. அவங்க சத்துணவு போட்டாங்க, அப்புறமா மல்ட்டுக்கு எல்லாம் வந்து எல்லாமே பாத்திரம் கொடுத்தாங்க, அப்புறமா மல்ட்டுக்கு மிக்ஸிக்கு 2 கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் பொம்பளைங்களுக்கு லேடிஸுங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது. இப்போ எங்கன்னா நகை போட்டுன்னு பார்த்தாக்கா கொள்ளை அடிக்குமாம்னா முன்ன அடிச்சுட்டு பின்னாடி ஆள் வராங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த அம்மா போன அப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இப்போ ஆட்சியே சரியில்லை எங்களுக்கு. அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன், என் கஷ்டத்தை கொஞ்சம் தீருங்க, என் கஷ்டத்தை கொஞ்சம் உதவி பண்ணேன். வீட்டெல்லாம் ஓடுது, வாடகை வீட்டில் என்னால் வாடகை கட்ட முடியல, சொந்த வீடுல நீங்களாம் பார்த்து ஒரு வீடு வாங்கி தான் நல்லா இருக்கணுங்க. இந்த நல்லா தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப தான் கஷ்டப்படுறோம். இந்த வந்தால் நல்லா இருக்கும், நாங்கள் அதை தான் நினைக்கிறோம். ஆனால் பகவான் என்ன வழி விடுவானோ. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலாக இருந்திருக்கோம். யார் எந்த அம்மா கிட்ட பேசினா அந்த அம்மா கூட போயிடுவோம். நாங்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறதோட அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னா கூடவே போயிடுவோம். அது எங்களுக்கு ரொம்ப மெஜாரிட்டி. திரும்பி எப்போ வருவீங்கன்னு கேட்போம். நீங்களே திரும்பி வந்துருங்கம்மான்னு கேட்போம். ரொம்ப சந்தோஷமாக பேச நீங்கள் எப்போம்மா திரும்ப வருவீங்கன்னு கேட்போம். அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம், நீங்களே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும், இன்றைக்கி இல்லையாம்மா, திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் அம்மா ஆட்சியே வந்தால் நல்லா இருக்கும்ன்றோம். இப்போ இருக்க ஆட்சி பிடிக்காத ஆட்சி. உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.